நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐயா அறிவு சார்ந்த ஆன்மீகங்களை பற்றி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நவபாஷாணங்களை ஒன்றாக்கி இதில் நவபாஷாணத்தின் மூலம் பார்த்திங்கன்னா சிலை செய்வது என்பது மிகவும் ஒரு அரிதானது விஷயம் இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி நவம் அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். இந்த 9 வகையான பாஷாணங்களை கொண்டு நம்ம ஒரு சிலை செய்வது என்பது இந்த காலத்துக்கு ஒரு சாத்தியமான விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுக்கு மட்டுமே வைத்த அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 1-2% மட்டும்தான் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஐயா நவபாஷாணத்தின் மூலம் சிவன் செய்திருக்கிறாரு. அவரை பார்க்க தான் போய்ட்ருக்கோம். மேற்படி இந்த நவபாஷாணம்னா என்ன, அதை பற்றின விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ எவ்வளோ உலோகங்கள் அன்றைக்கி இருந்தால் கூட செம்புக்கு ஏன் அவ்வளோ மதிப்பு நம்ம கொடுக்குறோம்? ஒரு பேட்டரியில் ஒரு செம்பையும் ஒரு நைட்ரிக் ஆசிட்டையும் கலக்கும்போது சேரும்போது சூடாகுதா இல்லையா? அந்த சூடு தான் எனர்ஜியாக இருக்கா இல்லையா? அதன் சூட்டுக்குள்ளே தான் அந்த எனர்ஜி, அந்த நெருப்புக்குள்ளே தான் அந்த சூடு இருக்குது. அந்த சூடு தான் எனர்ஜிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது. அந்த செம்பு அந்த உப்பு ரெண்டும் அது ஒன்றா இருக்கும்போது அது ரெண்டும் என்ன பண்ணுது, ஒன்றோட ஒன்று இன சேர்க்கை நடத்தி இன்னொரு எனர்ஜியை அது வெளி கொடுத்துது. அப்போ சூடு உற்பத்தி பண்ணுது. மனிதர்களுக்கு உயிர் எது? சூடு இருந்தால் தான் மனிதர்கள் உயிரோடு இருப்பான். எல்லா உயிர்களும் சூட்டில் தான் உயிர் வாழுது. இல்லைன்னா என்ன செய்யணும்? மனுஷன் இறந்துடும், உயிர்கள் இறந்துடும். அப்போ இந்த சூட்டை உற்பத்தி பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உப்பும் நம்மளது இல்லை, இந்த செம்பும் நம்மளது இல்லை, ரெண்டும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ பூமியிலேருந்து அதை எடுத்து சுத்தம் பண்ணி அதை கொண்டு போய் அதை ஒரு ரப்பரில் வைக்கிறோம். அப்போ இது ஒரு பாத்திரம் தேவைப்படும். இது ரெண்டும் சூடானாலும் அந்த சூட்டில் வர்ற அதோட அந்த விளைவுகளை ஏற்றுக்கிற அளவுக்கு அது தன்மையாக இருக்கணும். ஆனால் தன் தன்மையிலேருந்து அது மாறி இதோடு சேர்ந்துடக்கூடாது இல்லையா? அப்போ அது மாதிரி வரும்போது அதிலிருந்து 2 போஸ்ட் எடுத்து 1 தெருவும் 2 துருவங்கள் ஆக்கி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது பேட்ரி. இப்போ இதே மாதிரி தான் நம்ம உடம்புல அந்த செல்கள் 2 செல்களும் மாறி மாறி இருக்காது. அப்போ 2 செல்களும் ஒன்றோட ஒன்று உராய்வு இந்த வெப்ப ஆற்றலை உற்பத்தி பண்ணுது. இப்போ இந்த வெப்ப ஆற்றல் குறையும் போது நம்ம உடல் சீனிக்க ஆரம்பிக்குது. அப்போ வெளியிலேருந்து இந்த வெப்பத்தை கொடுக்கும்போது இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனிதனுக்கு உடல் சூடாக போயிடுச்சு, அவங்க உடம்பு குளிர் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியல, ஜுரம் அடிக்குது, குளிர் ஜுரம் வரான். ஆனால் உடம்பு பார்த்தா கை வைக்க முடியாது, வேர்க்கும். ஆனால் அவன் எனக்கு குளிர்ந்து போர்வை போட்டு போத்துக்குவான். அப்போ என்ன செய்யணும்? அவன் காலை வச்சு தேய்க்கிறானா இல்லையா? இப்போ தேய்க்கும் போது என்ன நடக்குது? நம்முடைய உடல் வெப்பத்தை அவனுக்கு வைப்பாங்க. இப்போ பத்துலங்கிறதால அவன் கஷ்டப்படுறான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த வெப்பத்தை அவனுக்குள்ளே கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை கையில் வச்சு தேய்க்கும் போது இந்த பெனிட்ரேஷன் ஆகும் உடம்புக்குள்ளே சூடு கொடுக்குது. அப்போ அவனுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கா இல்லையா? இப்போ தலையில் ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது. உடனே அந்த தண்ணியில் துணியை நினச்சி இந்த நெச்சியில் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த ஜுரம் குறையுது இல்லையா? அப்போ என்ன செய்ய? இயற்கையிலே கடவுள் மனிதனுக்கு தேவையானதை எப்படி உருவாக்கிக்கணும்னு படைச்சிருக்கான். இப்போ தண்ணியாக இருக்கிற வரைக்கும் தான். இப்போ எனக்கு சுடு தண்ணி வேணும், என்ன பண்ணுறது? நான் ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் குளிர்ச்சியாக வேணும், என்ன பண்ணுறது? நான் இப்போ 2க்கும் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்குது. இயற்கைன்னு வச்சுக்கிட்டாலும், அது கடவுள்னு வச்சுக்கிட்டாலும், அல்லது யூனிவர்சல் பிரபஞ்சம் எது வச்சுக்கிட்டாலும் அப்படி தான் இருக்குது. அது செமி சாலிடாக இருக்குது. லிக்விஃபேஷனுங்கிறது செமி சாலிடு தான். அப்போ எனக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நெருப்பாக்கணும். அப்போ அந்த நெருப்பு கொண்டு அதில் போட்டால் அந்த சுடு தண்ணி, அந்த பசு தண்ணியை நெருப்பை சாப்பிடணும். அப்போ எனக்கு ஒரு ஓடு தேவைப்படுது, ஒரு பானை. அந்த பானையை எப்படி செய்கிறோம்? நம்ம இதே தண்ணினால் இதே ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை அந்த தண்ணியில் கரைஞ்சி போதும் இல்லையா? அப்போ அந்த வெயிலில் காய வச்சு அது கரையாமல் பக்குவமாக அதை செஞ்சு நெருப்பில் சுட்ட உடனே அந்த நெருப்பை ஜெயிச்சிருது. அப்போ திரும்ப அதில் தண்ணியை ஊற்றும் போது என்ன ஆகுது? தண்ணியை வாங்கிக்குது, கரையில். அப்போ கீழே இருந்து திரும்ப வெப்பத்தை கொடுக்கும்போது நெருப்பு போட்டு கொடுத்தப்போ வெப்பத்தை கொடுக்குது. அதில் இருந்து சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகள் வழியாக அது சூடு வெளியில் ஏறி போய் அந்த தண்ணியை குடிக்குது. அப்போ சுடு தண்ணி ஆயிடுச்சா? இப்போ நான் சுடு தண்ணி குடிச்சிட்டேன்.
இப்படி தான் வந்து இயற்கையை வந்து அறிவுபூர்வமாக நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன். இதுதான் இன்டலெக்சுவல் ஸ்பிரிச்சுவலிசம்ங்கிறது. இதுதான் அறிவு சார்ந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது. மனிதர்கள் அறிவுனால தான் வசிக்கிறாங்க, அறிவுனால தான் மனிதன் வாழ்கிறான், மனிதத்தால் தான் மனிதன் வாழ்கிறான். படைப்புகளை நேசிக்காத ஒருவனால் படைத்தவனை எக்காலமும் நேசிக்க முடியாது. படைப்புகளை நேசிக்கணும். மனிதனோ ஈயோ எதுவோ நீங்கள் வந்து பூரணமான விடுதலையோடு இருங்க, எதுக்கும் ஆட்படாதீங்க. எவன் நம்மளை கஷ்டப்படுத்தாலும் நம்ம கஷ்டத்துலேருந்து விடுதலை அளிக்கிறானோ அவன் தானப்பா நமக்கு வந்து விஷயா. நீ இந்த சம்பிரதாயங்களை செய், இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதான் கடவுள் வருவான் உனக்குன்னா எப்படி வருவோம்? அப்போ சத்தியத்தையே நீ கடைப்பிடிக்க வேணும், தர்மத்தை நீ கடைப்பிடிக்க வேணும், சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும், சொர்க்கத்துக்கு போயிடலான்னா எப்படி போகும்? அதில் என்ன நியாயம் இருக்குது, என்ன தர்மம் இருக்குது? அப்போ என்ன தப்பும் பண்ணிவிட்டு கடைசியில் சாமிக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் சூடெல்லாம் வச்சு ஒரு 50 பேருக்கு சோறு போட்டால் செய்ய முடியுமா? அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? போலாம்ப்பா. சரி. நவபாசனம் என்பது 9 வகையான விஷங்களை சித்தர்கள் முறைப்படி கட்டுவதாகும். நவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா 9 வகை ஆகும். அந்த பாசனம் என்றால் விஷம் என்று பொருள். நவபாசனம் என்பது 9 வகையான விஷங்களை சித்தர்கள் வந்து முறைப்படி கட்டுவதாகும். இந்த பாசனங்கள் வந்து மொத்தம் வந்து 64 வகை வந்து இருக்குது. இதில் வந்து நீலி என்ற வகை வந்து உண்டு. நீலி என்ற ஒரு பாசனம் உண்டு. இந்த நீலி வந்து மற்ற 63 வகை பாசனங்களை வந்து செயலிழக்கக்கூடியதாகும். 9 வகையான பாசனங்களும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்பு உண்டு. அதை வந்து சித்தரியல் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நவபாசனம் கட்டுதல் என்பார்கள். 9 பாசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 9 பாசனம் முதல் வந்து சாதிலிங்கம், மனோசீலை, காந்தம், காரம், அப்புறம் வந்து கந்தகம், பூரம், வெள்ளை பாசானம், கௌரி பாசானம், தொட்டி பாசனம். இந்த 9 வகை தான் வந்து இந்த மாதிரி சாமி சிலைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பாசனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவபாசனத்தின் தன்மை பார்த்திங்கன்னா, நவகிரகங்களின் குணங்கள் வந்து ஒத்து உள்ளன, நவகிரகங்களோட குணங்கள் வந்து ஒத்து உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நவபாசன கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமாகும். நவபாசனத்தால் வந்து உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் சக்தியை பெற்று விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகங்களோட சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த நவகிரகங்களோட சக்தி இருக்குது அப்படின்றது நம்பிக்கையாகவும் இருக்குது. நவபாசனத்தில் செஞ்ச சிலைகளை வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதில் வந்து அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த அபிஷேக நீரை எடுத்து சாப்பிடும்போது தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவளுக்கு ஒரு 5 பவுன்ல செயின் போடலான்ட்டு வேணும். அம்மா